வெயிட் லாஸ் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்ம மெனக்கடுறோம் பார்த்தீங்களா, அதில் செய்கிற சின்ன சின்ன தப்புகள் தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி நான் என்ன தப்பு பண்ணினேன், அதை எப்படி சரி பண்ணினேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களோட வந்து சொல்ல வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சிலக்குட்ரேஸ், நான் மணி என்ன 3 ஆகிட்டு நான் அன்றைக்கி சொல்ல மாட்டேன், மணி 10 ஆகிட்டு. ஸோ இது இனிமேல் வெயிட் லாஸ் சீரியஸ் நம்பர் 1. குட்டி குட்டி தப்பெல்லாம் சரி பண்ணி அது மூலமாக எப்படி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். காலைல எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிடுவேன். எனக்கு தண்ணி குடித்தாதான் அந்த நாளே ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே நல்லா ஒரு 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு இது வந்து ஜீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம் இந்த 3ஐயும் நல்லா அவிய விட்டு அதுக்கப்புறம் குடிச்சாச்சு. எனக்கு மட்டும் குடிக்கிறதுல என் புருஷனுக்கு சேர்த்து வெயிட் லாஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு அவரே சேர்த்து விட்டாச்சு. இதில் மதியானத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிறு புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெயிட் லாஸ்க்குள்ளே இறங்கிடலாமா, என்னக்கா இது தெரியலையே அப்படின்னு கேட்காதீங்க. இது என்னன்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாங்க, இதுக்கு தேவையானது உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அத்தனை காய்கறியும் எடுத்து வச்சுக்கோங்க. பட் இதை வந்து நீங்கள் வறுத்து தான் செய்யணும். வறுக்காமல் செஞ்சிங்கன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டோம். நான் இது வரைக்கும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கும் இதுக்கப்புறம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் செஞ்சதுக்கப்புறம் என் பசங்கள்லாம் சொல்லுதும்மா டேஸ்ட்டாக இருக்குமா, நாங்களும் சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இது என்னது 2 in 1ல் 1 நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, நம்ம குழந்தைங்களுக்கு தனியாக செஞ்சு கொடுக்காம இதை வச்சு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. ஏன்னா தனித்தனியாக செய்யணுங்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா இது பசங்களுக்கு தனியாக நமக்கு தனியாக செய்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கப் வந்து பார்லி அரிசி எடுத்துக்கோங்க. நான் பார்லி தான் சொன்னேன். பார்லி அரிசி எடுத்து நல்லா வானலியில் போட்டு வறுத்துக்கோங்க. நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. பார்லி அரிசி வந்து நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை எல்லாத்தையுமே நல்லா அடிச்சுட்டு வந்துடும். அது உங்களுக்கே அது சூப்பராக பார்க்கவே தெரியும். ஏன்னா நீங்கள் அதை சாப்பிட உங்களுக்கு உடம்புல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த அசதியாக இருக்கிறது இது எல்லாமே சரியாகி கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு வத்தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு வெங்காயம், தக்காளியும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இருந்தால் போடுங்க. என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, அதனால் நான் இதை மட்டுமே போட்டு செஞ்சுக்கிட்டேன். விருப்பமான காய்கறி எது இருக்கோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டுருங்க. இது வந்து சைடில் ஒரு பக்கம் வதக்கிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்தில் புளிக்குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணாதானே நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சமாச்சும் ஃபிட்டாக இருப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பீரோலில் வந்து நிறைய ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து பிடிக்காமலே போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ பிடிப்பாக இருக்குது உடம்புக்குள்ளே போகாமல். ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னா நம்ம வெயிட்டை வந்து குறைச்சே ஆகணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன ஒரே விஷயம், நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அதில் எல்லாருமே என்ன சொல்லியிருக்கீங்க, நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கம்மியாக இருந்தேன், இப்போ வந்து நல்ல வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. 1-2 சிஸ்டர் மட்டும்தான் இல்லை சிஸ்டர் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததே மாதிரி தான் இப்போவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. அது என்ன வீடியோன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த வீடியோவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் அப்போ எல்லாருமே வெயிட்டாக தான் இருக்கும், எல்லாருமா சேர்ந்து வெயிட்டை தான் குறைக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இதோட மெயின் பாயிண்ட். ஓகேவா? இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இல்லை விட்டுருங்க. கேரட்டு, பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நான் பண்ணின தப்பு என்ன தெரியுமா, தண்ணி வந்து இதுக்கு வந்து ஒரு கப்புக்கு வந்து 4 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் வந்து இங்கே வீட்டில் என்ன சொல்கிறது, வீட்டில் கொஞ்சம் பேசிக்கிட்டே செஞ்சேன்னா என் வீட்டுக்கார்ட்ட பேசுகிறாலே மண்டை குழம்பி போயிடும் அப்படின்னே சொல்லலாம். அது என்னடா மறந்து போய் இந்த உப்புமாவுக்கு செய்கிற மாதிரி ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுட்டேன். வேக இது வந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இது வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு அதுக்கப்புறம் தான் நினச்சி, அட பக்கி தண்ணி ஊற்ற மறந்துட்டேன் நீ லூஸு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றினேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெந்நியை கொதிக்க வச்சுட்டேன் பக்கத்துலேயே. கிண்டி கரெக்டாக 4 கப்பு தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த மிஸ்டேக்கை நீங்கள் செஞ்சிடாதீங்க, அப்புறம் வாயிலே வைக்க முடியாது, கடுக்குன்னு இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லட்டா, நம்ம பார்லியை வந்து வீட்டில் நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து 1-2 உடச்சி வாங்கிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் உடச்சேன்னா அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இனி இன்ஷால்லாம் நான் பண்ணும்போது மிக்ஸி மாவு மில்லில் போய் இது பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சி வச்சுருக்கேன். பார்ப்போம். ஏன்னா பார்த்திங்கன்னா சூப்பரான பார்லி வந்து ரெடி. நிறைய பேர் என்ன சாப்பிடுவாங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஞ்சி ஃபார்ம்லேயும் குடிப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் உப்புமா மாதிரி கிண்டிடுவேன், அப்போ தான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு எனக்கு வெறுமனை உள்ளே வச்சா எனக்கு தொண்டைக்குள்ளே இறங்காது. அதனால் வீட்டில் என்ன குழம்பு இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். பட் இன்றைக்கி என்னென்னா டேஸ்ட்டு செம்மையாக வந்துச்சு. சரி டேஸ்ட்டு செம்மையாக வந்துச்சுன்னா நம்ம விட்டுருவோமா, வெட்ரா வீடியோன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். பட் டேஸ்ட் நல்லா இருந்தால் அப்லோட் பண்ணுவோம், இல்லை அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் சூப்பராக வந்துருச்சு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பண்ண தப்பை குட்டி தப்பை எல்லாத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க. பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ணுவோம். சூப்பராக வெயிட்டை வந்து நம்ம குறைக்கிறோம், ஃபிட்டாக ஆகிறோம், ஹெல்த்தி ஆகிறோம் மெயினாக. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே பேக் பெயின், கால் வலி எல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்கு ஜூஸ் இன்றைக்கி என்ன தெரியுமா, கொய்யாப்பழ ஜூஸ் தான் போட்டிருந்தேன். ரெட் கலர் கொய்யா இருக்கும் தெரியுமா, சிவப்பு கொய்யா, அந்த கொய்யா ஜூஸையும் போட்டு காலையில் சூப்பராக ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வெயிட் லாஸ்க்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னா நிறைய வந்து சுடு தண்ணி குடிங்க. என்னம்மா
சுடுதண்ணி குடிக்க குடிக்க உடம்பு வந்து நல்லா கம்மியாகும். அப்புறம் வந்து காலைல வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் காணம் தண்ணி எடுத்துக்கோங்க. காணம் வந்து நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியலை அப்படிங்கிறீங்க. காணம்னா வேறு ஒன்றும் இல்லாமல் கொள்ளுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. கொள்ளு வந்து நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை எல்லாத்தையுமே அப்படியே வலிச்சிட்டு வந்துருமா. அப்புறம் கரிஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. எது எது உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து மத்தியான சாப்பாடு, ஓகேவா. ஏன்னா காலைல சாப்பாடை மட்டும் காட்டக்கூடாதுல்ல. காலையில் செஞ்ச தட்டைப்பயிறு குழம்பு வச்சுருந்தேன். தட்டைப்பயிறு முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தேன். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். சட்டி சட்டியாக சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். பட் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், உடம்ப குறைக்க போகிறோம். அதனால் அளவாக நமக்கு மட்டும் சாப்பாடை வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்தாச்சு. இதுக்கு பொரியல் வந்து நான் அவரைக்காய் பொரியல் வச்சுருந்தேன். கூடவே முருங்கைக்கீரையும் வச்சுருந்தேன். ஏன்னா முருங்கைக்கீரை எதுக்குன்னா முதல்ல உடம்புக்கு சத்துக்கு, இன்னொன்று முடியை வளர்க்குறதுக்கு. முடி வளருவனான்னு சாதிக்கத்தான் செய்யுது. சரி எலிவாலை நம்ம புலிவாலை ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இப்போதைக்கு முடி வளர்க்குறதே கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சு. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க கமெண்ட்டில் பழகலாம்.